ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீபிகா. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்களா? அப்படின்னா போயிட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டே 17 பீகாக் டிசைன் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு பேசிக் பீகாக் பார்க்கலாம். பேசிக்கில் வர்றது தான் இப்போ நம்ம அதிகமாக அட்வான்ஸ் கிளாஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேங்கோ டிசைன் மாதிரி போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆர்கானிக் கூன் இருக்கிற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? அகைன் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு திலகம் மாதிரி போட்டிங்களா? இங்கே 3/4லேருந்து ஹெட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைட்டாக கவ், ஓகேங்களா? ஹெட்டு வந்து எப்போவுமே இந்த மாதிரி கீழே பக்கமாக வர மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? அகைன் இங்கே கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்து இங்கே கொஞ்சம் ப்ராடாக வைடாக போட்டு சேம் இதுக்கு கொஞ்சம் இந்த பக்கமாக எண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் வந்து பேசிக் பிக்கப் போடுறேன் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? பாடியோட ஃபெதர் எப்பவுமே பெருசாக இருக்கணும். இப்போ கண்ணு போடலாம். நான் வந்து பேசிக் தான் போடுறேன். இது வந்து பீகாக்லேயே பேசிக். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் குட்டியாக டாட், ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே நமக்கு ஃபில்லிங் வரும். ஃபில்லிங்கும் போடலாம், இல்லைன்னா இதுவும் பண்ணலாம். டிசைன்ஸும் ஒர்க் பண்ணலாம். நான் ஒரு இதுலேயும் ஒரு பீகாக்லேயும் ஒரு மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மிடில் ஸ்பைரல் ஹம்ஸ் போடுங்க. இப்போ அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் ஹம் போட்டுருவாங்க, ஓகேங்களா? நான் வந்து லைட்டாக தான் ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? அதிகமாக நான் பண்ணல, திக்காக போடலை. உங்களுக்கு அந்த கேமராவில் அது மாதிரி தெரியுது. ஆனால் வந்து நான் லைட்டாக தான் உங்களுக்கு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். என்ன ஒர்க் பண்ணாலும் அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும், ஓகேங்களா? ஒரு ஃப்ளவரே போட்டிங்கன்னா கூட திக் லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் நல்லா அழகாக தெரியும். மிடில் இதுதான் எனக்கு. ஸோ மிடில் ஒரு லைன், அகைன் ஒரு லைன். இப்போ பீகாக் ஃபெதர் அதோட குட்டியாக மறுபடியும் ஒரு இங்கே ப்ரெஷர் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இங்கே லைட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா கலர் வராது ஹேண்டில், ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. நீங்கள் கீழே டைரெக்ஷனாக கொண்டு வாங்க, ஓகேங்களா? லைட்டாக கொண்டு வந்து எண்டில் எட்ஜ் பண்ணி விடுங்க. ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு வரணும், ஓகேங்களா? நான் வந்து மெலிசாக தான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இதை இன்னொரு லைன் கொஞ்சம் லைட்டாக திக் பண்ணுறதுக்காக மேலேயே ஒரு லைன் கொடுக்குறேன், ஓகேங்களா? இப்போ இந்த பாடி பார்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம். வேணும்னா இப்போ நான் இங்கேயும் ஃபுல்லாக ஃபில் பண்ணல, இங்கேயும் ஃபில் பண்ணல. ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக இங்கே டார்க்கன் பண்ணுறேன் இங்கே, ஓகேங்களா? ஒன்று ஃபெதர் வந்து நல்லா ஃபில் பண்ணி போட்டிங்கன்னா, இந்த ஃபெதரை அதிகமாக ஒர்க் பண்ணி நீங்கள் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பாடி பார்ட்டை வெறும் டிசைன் போட்டு விடுங்க, ஓகேங்களா? ஃபில் பண்ணாதீங்க. அதே நீங்கள் ஃபெதரை ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ள இது மாதிரி டார்க்கனாக கொடுங்க. பாடி ஃபெதரும் ஈக்குவலாக பண்ணாதீங்க, நல்லா இருக்காது பீகாக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட்டை நல்லா ரிலீஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி. அதே மாதிரி ஃபெதரை திக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி திக் பண்ணுறது இதாக இருக்கன்னா இங்கேருந்து ஆனால் இங்கேருந்து
அகைன் அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவுட்லைன் போட்டு அவுட்லைனை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு திக் லைன் கிடைக்கும். இது பேசிக் பீகாக். ஓகேங்களா? இன்னொரு பீகாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். ஃபெதர்ஸ் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எது மாதிரி எல்லாம் போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது அப்வர்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாடியெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? பாடி தலை வந்து இந்த பக்கம் வைக்கிற மாதிரி, இந்த பக்கம் வைக்கிற மாதிரி. ஆனால் ஃபெதர்ஸ் வந்து இங்கேருந்து இப்படி ஆரம்பிப்போம். ஓகேங்களா? இது வந்து இதே மாதிரி கொண்டு வந்து பெருசாக எண்டு வந்து இங்கே தான் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு டைப். இது மேலே நான் ஏன் லைன் போட்டிருக்கேன்னா டவுன்வர்ட்ஸ் கூட காமிக்கிறேன் அதே மாதிரி. ஓகேங்களா? இந்த ஃபெதரை மேலே தூக்கி வர மாதிரி, அதே கீழே போடுற மாதிரி தான் இப்படி பெண்ட் ஆகிட்டு சேம் நம்ம இப்போ போட்டோம்ல இது கீழே போடுற மாதிரி. ஓகேங்களா? இன்னொரு டைப் ஃபெதர். செகண்ட், தேர்ட் லைட்டாக கர்வ் ஃபுல்லாகவே ஷார்ப்பாக கொண்டு வர மாதிரி. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஷார்ப்பாக கொண்டு வர மாதிரி. இன்னொன்று வந்து லைன், அப்புறமா இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன், ஜாயின். ஓகேங்களா? த டைப்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் நம்ம எது மாதிரியான க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் பாடி பார்ட் பார்க்கலாம். இது ஃபெதர்ஸ். பாடி பார்ட்னா ஹெட்டும் பாடியும் எந்தெந்த டைரெக்ஷனில் போடலான்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மிடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்வர்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பக்கமாக எட்டு வச்ச மாதிரி பார்த்தோமா, இப்போ உள்ள இன்சைடு வர மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? உள்ளே வர மாதிரி இருந்தால் இங்கே ஷார்ப்பாக வரணும். ஓகேங்களா? ஹெட் பார்ட்டோட இங்கே ஷார்ப்பாக தான் நீங்கள் கொண்டு வரணும், வைடாக வரக்கூடாது. ஓகேங்களா? இன்னொன்று, பீகாக்கு எல்லாமே தூக்கி போட்டதான் அழகாக இருக்கும். தூக்கி போடுறதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிசைன் எல்லாமே தூக்கி போடுங்க. அதே மாதிரி ஹெட் வந்து ஸ்லாண்டிங்காக தான் படுக்க வச்ச மாதிரி தான் இருக்கணும், கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த ஒரு பீகாக் போட்டிங்கன்னோ ஹெட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக திலகன் ஷேப்பில் இந்த டைரெக்ஷன் ஆகட்டும், இந்த டைரெக்ஷன் ஆகட்டும், நீங்கள் ஹெட் வந்து கீழே பார்த்த மாதிரி போடணும். அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு டைப். இதுதான் ஹெட்டு. ஃபெதர்ஸ் வந்து இப்போ இந்த ஃபெதரை வந்து இது மாதிரி மேலேயும் போடலாம், இல்லைன்னா கீழேயும், மேலேயும் போடலாம், கீழேயும் போடலாம். ஷேப்ஸு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை இங்கே கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தலை எப்படி எப்படி வைக்கணும், பாடி எப்படி எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதே வந்து இந்த பக்கம் பார்க்குற மாதிரி. இப்போ திலகம் இந்த பக்கம் போட்டுமா, அதே திலகத்தை இந்த டைரெக்ஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அகைன் அதே மாதிரி சேம் ஒரு கவ்.
இப்போ ஹெட் கீழே பார்த்த மாதிரி ஹெட். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ப்ராக்டிஸ் கோன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா போட முடியும். நீங்கள் வந்து வெளியில் வாங்குற சொல்கிறது மார்க்கெட்டில் வாங்குற கோன் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ கிளியராக போட முடியாது. ஓகேங்களா? இதுவுமே நார்மலாக இந்த மாதிரி ஃபெதர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இன்னொன்று விரிச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? விரிச்ச மாதிரி இருக்கிற ஒரு பீகாக் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. சேம் அதோட இந்த கான்செப்டில் தான் வரும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வரும். இதே தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த ரெக்கம் இருக்குல்ல, ரெக்கைன்னா அந்த பாடி பார்ட்டு, இது வந்து நான் வந்து இங்கே லீஃப் மாதிரி கொண்டு வரேன். ஓகேங்களா? கிளியர்? 1 2 3. ஈவன் நீங்கள் விரிச்சு போடுற மாதிரி இருந்தால் கூட சேம் இதே மாதிரி தான் போடணும். இன்னொன்று சொல்கிற பாருங்கள். இன்னொன்று இது வந்து இது மாதிரி ரவுண்ட் ஆர்ச் வரும்ல, ஃப்ளவர் விரிச்ச மாதிரி அந்த ஃபெதர் வந்து நல்லா விரிச்ச மாதிரி வரும். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து சைடில் விரிச்ச மாதிரி பறக்கிற மாதிரி வர மாதிரி நான் போடுறேன். சேம் அதே தான். இங்கிருந்து கொண்டு வந்து ஓகே. நீங்கள் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் இது போடுறேன். ஓகேங்களா? இப்போ இது ஒன் சைடு ஆகிடுச்சா? அகைன் இப்போ வந்து பறக்கிற மாதிரி வரனால இங்கே லைட்டாக ஒரு கர்வ், சேம் அதே மாதிரி ரெக்க விரிச்ச மாதிரி. ஓகேங்களா? இங்கே வந்து செப்பரேட்டாக இருக்கிற தெரியுறதுக்காக இந்த நான் கேப் கொடுத்துருக்கேன். இந்த கேப். ஓகேங்களா? இப்போ இங்கே சேம் இந்த ஆர்ச் டைப்பில் போடலாம். ஓகேவா? இந்த டிசைனை பட் மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி ஹெட் டைரெக்ஷன் ஃபஸ்ட்டு போட்டோமே இது அதுவும் என்னென்ன போட்டுறேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். திலகம் நான் ஃபஸ்ட் ஒன் போடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் நான் போட்டேனே பேசிக்கு, அதுதான் காமிக்கிறேன். அதை இப்போ இதே ஹெட் இந்த பக்கம் வர மாதிரி. ஸோ இதோட இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த பீக்காக்கான போடலாம். ஓகேங்களா? கஸ்டமர் இப்போ எந்த மாதிரி உங்கள் செலெக்ஷன் பண்ணாலும் ஹெட்டும் ஃபெதரும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் இது வந்து இது மாதிரி இந்த மாதிரி ஃபெதருக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஆர்ச் டைப்பில் வரும்ல, இதையும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே. ஓகேங்களா? இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி பார்ட்ஸ். இது வந்து ஃபெதர்ஸ்லையும் நிறையா இருக்குது. இதில் 4 ஆர்ச் டைப். இதுவும் ஆர்ச்சில் ரவுண்ட், இது கொஞ்சம் ஷேப் வர மாதிரி லீஃப் டைப்பில். அதே மாதிரி நீங்கள் இந்த ஷேப் அவ்வளோதான். நீங்கள் என்ன இப்போ இந்த ஷேப்புக்கு நீங்கள் இப்படி கொடுத்துருக்கீங்க, அதே உள்ள டிசைன் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு இது வரும். மீது எல்லாமே இதோட ஷேப்ஸ் தான். உள்ளே நீங்கள் என்ன தான் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது அழகாக தெரியும். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு வாட்டி போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால. வேணும்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? குட்டியாக லைன் லைட்டாக போடுங்க, அதிகமாக போடாதீங்க. ரெஃபரன்ஸ்க்காக தான். பாருங்கள், பாடி பார்ட் முக்கால்வாசி இந்த பக்கம் இருக்குது லைனுக்கு, கால்வாசி உள்ளே இருக்குது. தெரியுதுங்களா? நீங்கள் இந்த முக்கால்வாசியில் தான் ஹெட்டோட இது நெக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி கவ் வந்து க்ளோஸராகவே இது க்ளோஸராக இருக்கட்டும். இதுக்கும் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அகைன் இங்கே கொஞ்சம் மெலிசாக வந்து அதே மாதிரி கொஞ்சம் வைடாக கொண்டு வந்து இங்கே அந்த லைனோட ஸ்டாப். ஓகேங்களா? இங்கேயும் ஸ்டாப் பண்ணலாம். இது வந்து நீங்கள் இது மாதிரி ஃபெதர் பெருசாக இந்த மாதிரி ஃபெதர் போடுவீங்களே,
இது வந்து கொஞ்சம் கீழே கீழே போடுறப்ப இருக்க காமிக்கிறதும் இன்னொரு வாட்டி. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பாடியோட ஃபெதர் 1.5 மடங்கு பெருசாக இருக்கணும். பீகாக்கோட கான்செப்டே அதுதான். ஓகேங்களா? பாடி சின்னது, ஃபெதர் பெருசாக இருக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி இருந்தால் இது மாதிரி கொஞ்சம், இப்போ நான் இங்கே என் பண்ணிட்டேன்ல, இதை கொஞ்சம் கொண்டு வந்து இங்கே என் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போ இங்கே காமிக்கிறேன். நான் இது வந்து கிட்டே என் பண்ணிட்டேனா, இது வந்து கொஞ்சம் தள்ளி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபெதருக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், மேலே போடுற மாதிரி இருந்தால். ஓகேவா? அதே மாதிரி புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ டிஃப்ரென்ஸு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. பாடி சின்னது, ஃபெதர் பெருசு. இதோட பெருசாக இருக்கணும், இதோட இது பெருசாக இருக்கணும், ஃபெதர் பெருசாக இருக்கணும். இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா டீப்பாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இன்றைக்கி ஃபெதர்ஸும் பாடி பார்ட்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் உள்ள டிசைன்ஸ் கூட ஆல்ரெடி பேசிக்கில் வந்த ஃபீலிங்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாடி பார்ட்ஸ் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பை.